ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் கந்த சஷ்டி விரதம் நான் எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படிங்கிறத வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கந்த சஷ்டி விரதம் எதுக்காக இருக்கிறோம், அந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதுன்றதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கந்த சஷ்டி விரதம் யார் இருக்கணும், எதுக்காக விரதம் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கந்த சஷ்டி விரதத்துக்கான சயின்டிஃபிக் ரீதியான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாத பெண்களுக்கு, அதாவது வந்து பெண்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். நீர்க்கட்டி பிரச்சனைகள் தான் வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஐப்பசி மாதத்தில் உயிர் அணுக்களோட வேகம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்களில் கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறதுக்காக தான் சயின்டிஃபிக் ரீதியாக நம்ம முன்னோர்கள் சயின்டிஃபிக் ரீதியாக சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அறிவியலை ஆன்மீகத்தோடு சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அறிவியலுமே ஆன்மீகத்தோடு சம்மந்தப்பட்டது தான். நீர்க்கட்டி பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா இந்த 6 நாட்கள், அதாவது இந்த சஷ்டி விரத நாட்களில் மிளகு சாப்பிடுவாங்க இல்லைங்களா. முதல் நாள் 1 மிளகு, 2வது நாள் 2 மிளகு, 3 மிளகு அப்படின்னு அந்த மாதிரி மிளகு சாப்பிட்டுட்டு பச்சை காய்கறிகள் வந்து நம்ம சாப்பிட்றப்போ நம்ம உடம்புல நீர்க்கட்டிகள் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீர்க்கட்டி பிரச்சனைகளை முழுசாக வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த மிளகுக்கும் பச்சை காய்கறி பழங்களுக்கும் இருக்குங்களாமா. அதனால் இந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு 6 நாளுமே எந்த வித சாப்பாடும் சாப்பிடாம இளநீ, பச்சை காய்கறிகள், பால், பழம் மட்டும் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இந்த நாட்களில் செவ்வாழைப்பழம் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. செவ்வாழைப்பழம் வந்து அதிகமாக சாப்பிட்றப்போ உயிரணுக்களோட வேகம் இன்னும் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த 6 நாட்களுமே மிளகு சாப்பிட்டு பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு விரதம் இருந்துட்டு குழந்தைக்கு வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா உடனே வந்து குழந்தை நிற்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த உயிரணுக்களோட வேகம் அதிகமாக இருக்கிற இந்த நாட்களில் நம்ம முன்னோர்கள் வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்மளே சரி செய்யணுங்கிறதுக்காக, அதாவது இந்த காலத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு இருக்குது, ஆனால் முன்னாடி காலத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா. அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி வந்து கொண்டுட்டு வந்தாங்க. நீங்கள் கேட்கலாம், அப்போ வந்து குழந்தை இருக்கிறவங்க சஷ்டி விரதம் இருக்கக்கூடாதா, குழந்தை இல்லாதவங்க தான் சஷ்டி விரதம் இருக்கணுமா அப்படின்னு வந்து கேட்பீங்க. நான் அப்படி வந்து சொல்ல வரல. அதாவது இதுதான் அறிவியல் ரீதியான உண்மை அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன். மற்றபடி முருகனை நம்ம எந்த இடத்துல எப்படி வேண்டிக்கிட்டாலும் நம்மளோட கேட்ட வரங்களை கொடுப்பாரு நம்ம முருகன். எனக்குமே சில வேண்டுதல்கள்லாம் இருக்குது. நானுமே எங்கள் வீட்டில் எப்படி இன்றைக்கி வந்து வழிபாடு செஞ்சேன் அப்படிங்கிறத தான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சிலருக்கு ஹெல்த் கண்டிஷன் வந்து ஒத்துக்காது. ஏன் என்னையை வச்சே எடுத்துக்கோங்களேன், எனக்கெலாம் வந்து லோ ப்ரெஷர், லோ சுகர்லாம் இருக்குது. அதனால் வந்து எனக்கு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் செட் ஆகாது. என்னோட விரத முறை அப்படிங்கிறது காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அடுத்து வந்து சாமிக்கு நான் என்ன நைவேத்தியம் செய்கிறேனோ, அதாவது சாப்பாடு செய்கிறேனோ அதை படைச்சிட்டு நான் சாப்பிடுவேன். என்னோடய விரத முறை அப்படிங்கிறது அவ்வளோதான். அதனால் சாமிக்கு விரதம் இருக்க முடியல அப்படின்னு நான் என்றைக்குமே ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து சாமி யாரையும் வந்து பட்டினி கிடக்க சொல்லலை. எல்லாத்துக்குமே வந்து நம்ம மனசு தான் காரணம். நம்ம வந்து மனசார நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம கேட்க வரவங்களை வந்து எந்த கடவுளாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அள்ளி கொடுப்பாங்க. உங்களுக்கு விரதம் இருந்தால் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காகலாம் நம்ம வந்து விரதம் இருக்கக்கூடாது. முழு நம்பிக்கையோட, முழு பக்தியோட, கடவுள் மேலே முழு நம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் கண்டிப்பாக நிச்சயமாக பலிக்கும். இந்த சஷ்டி நாளில் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த சஷ்டிக்குள்ளே குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை யாராவது குழந்தை இல்லாதவங்க பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி சாயந்தரமே, அதாவது சஷ்டி முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வேண்டுதலை வந்து செய்யுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் காமிக்கிற மாதிரி அரிசி மாவில் ஓம் சரவண பவ எழுதிக்கோங்க. 6 வெத்தலையை வச்சு வெத்தலை தீபம் போட்டு உங்களோட வேண்டுதலை மனசார வேண்டுங்க. குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த சஷ்டிக்குள்ளே எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குழந்தை பிறக்கணும்னு சொல்லி வேண்டாதீங்க. கையில் வந்து அடுத்த சஷ்டிக்குள்ளே என்னோடய குழந்தை என் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் முருகனை வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. அதே மாதிரி அதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு முருகனுக்கு படைச்சிட்டு அந்த நெய்வேத்தியத்தை குழந்தைகளுக்கு கொடுங்க. 6 குழந்தைகளுக்கு கொடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். அதே மாதிரி நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னா இந்த வேண்டுதலை வந்து நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் செய்ய முடியலங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்யலாம்.
இல்லையா மாதத்தில் வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டின்னு வரும் இல்லைங்களா, அந்த சஷ்டிலையும் நீங்கள் வந்து இதை விரதம் வந்து, அதாவது விரதம்னு கிடையாது, இந்த வேண்டுதலை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. கூடிய சீக்கிரமாகவே கையில் வந்து குழந்தை இருப்பார், அதாவது அந்த முருகனே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். ஒரு சின்னதாக ஒரு இது சொல்கிறேன், அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஒரு குழந்த ரூபத்தில் இருக்கிற ஒரு முருகன் படத்தை ஒன்று வாங்கி நீங்கள் வந்து தூங்கி எந்திரிக்கிறப்பவே பார்க்குறப்போ அந்த முருகன் வந்து உங்கள் கண்ணில் படுற மாதிரி வந்து நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனேயே அந்த முருகனோட படத்தை பாருங்கள். கண்டிப்பாக அந்த முருகனே சீக்கிரமாக அதே மாதிரி ஒரு உருவத்தோடு உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பார். அது வந்து நான் முழு நம்பிக்கையோட முழு மனசோடு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து குழந்தை இல்லாதவங்க ட்ரை பண்ணுங்கள், சீக்கிரமாகவே உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இப்போ நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்களா. என்கிட்ட இருக்க ஒரு முருகன் படத்தை எடுத்து அதை நல்லா வந்து பன்னீர் போட்டு தொடச்சிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருக்கேன். அதாவது சந்தனம் மஞ்சள் குங்குமத்தை எல்லாத்தையும் வந்து அதாவது மஞ்சளையும் சந்தனத்தையும் மிக்ஸ் பண்ணி பொட்டு வச்சுட்டு அதில் வந்து குங்குமம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிள்ளையாரை வந்து முன்னாடி வச்சுருக்கேன். எந்த பூஜையிலையுமே பிள்ளையார் இல்லை அப்படின்னா அந்த பூஜை வந்து முழுமடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பிள்ளையாரை வந்து வச்சுருக்கேன். பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் வந்து சாத்தியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிக்கலை. மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி விநாயகர் கூட வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது கலசம் வைக்கணும். எந்த ஒரு பூஜை நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் கலசம் வச்சோம் அப்படின்னா தான் அந்த கலசத்தில் வந்து அந்த தெய்வங்கள் வந்து ஆகர்ஷணம் பண்ணுவாங்க, நம்மளோட வேண்டுதல் முழுமையடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளோட குலதெய்வம் அந்த நம்ம வைக்கிற கலசத்தில் தான் வந்து நம்மளுக்கு வந்து வேணுங்கிற ஒரு வரத்தை தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து எந்த ஒரு பூஜை நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் கலசம் வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்டார் வடிவத்தில் அருங்கோணத்தில் ஒரு கோலம் போட்டு அதில் 6 வெத்தலையை வச்சு நடுவில் ஓம்னு எழுதி சுற்றியில் சரவண பவன் எழுதியிருக்கேன். அதில் வந்து இப்போ 6 வெத்தலையை வந்து வெத்தலையில் இருக்கிற காம்பை எடுத்துட்டு வெத்தலையை வந்து வைக்கணும். வெத்தலையோட காம்பில் மூதேவி வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து சாமிக்கு படைக்கிற வெத்தலையை காம்பு எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து சாமிக்கு வந்து படைக்கணும். இப்போ 6 வெத்தலையிலையுமே மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கார்த்திகை விளக்கு, அதாவது நம்ம மண் அகல் விளக்கு இருக்குது பாருங்கள், மண் அகல் விளக்கில் 6 கார்த்திகை விளக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து அதை கார்த்திகை விளக்கு அப்படின்னு சொல்லியே வந்து பழக்கமாயிருச்சு. அதனாலேயே வந்து மண் அகல் விளக்கு அப்படிங்கிறது வரமாட்டேங்குது, கார்த்திகை விளக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த ஃப்ளோவில் வந்து வருது. நீங்களும் இந்த மாதிரி கார்த்திகை விளக்குன்னு தான் சொல்லுவீங்களா அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அகல் விளக்குக்கு இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிறேன். புது அகல் விளக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த 6 அகல் விளக்கு நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா மறுபடியும் அதை கழுவி வச்சு மறுபடியும் நம்ம அந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறப்ப மறுபடியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை தீபம் ஏற்றினாலும் மண்ணகல் விளக்குக்கு இருக்க மகிமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பஞ்சபூத தத்துவங்களையும் உள்ளடக்கி செய்கிற ஒரு பொருள் அப்படிங்கிறனால மண்ணகல் விளக்குக்கு அவ்வளோ பவர் இருக்குது. வந்து பித்தளையில் வெள்ளியில் என்ன விளக்கு வச்சுருந்தீங்கனாலும் மண் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்கள். உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு சீக்கிரமாகவே வந்து வேண்டுதல் பழிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இன்னுமே வீட்டில் வெள்ளி விளக்கு ஏற்றுவேன், பித்தளை விளக்கு ஏற்றுவேன். இருந்தாலும் மண் அகல் விளக்கு அப்படிங்கிறது ஒரு விளக்காவது வீட்டில் வந்து ஏற்றணும். வெத்தலையை வந்து வச்சுட்டு ஓம் சரவண பவன் ஓம் சரவண பவன் 6 தடவை சொல்லி அதில் வந்து அரளிப்பூ வந்து சாத்திக்கிறேன். முருகனுக்கு ரொம்ப பிடிச்சமானது அப்படின்னா செவ்வரளி தான். வந்து பூவை வச்சது எனக்கு பார்க்குறப்போ முருகன் வந்து நல்லாவே தெரிஞ்சார். ஆனால் வீடியோவில் பார்க்குறப்போ முருகனோட முகம் மறைச்ச மாதிரி இருக்குது. அதை நான் கவனிக்கலை, அதை கவனிக்காமே விட்டு வீடியோ எடுத்துட்டனால இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நேரில் பார்த்தப்போ முருகனோட முகம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. உங்களுக்கு கொஞ்சம் முருகனோட முகம் மறைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் நெய் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ராப்க்கு மேலே நெய் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ண வச்ச அதே எண்ணெயவே வந்து இப்போ 6 விளக்குலையும் வந்து ஊற்றிட்டு திரி போட்டு, திரி வந்து நம்மளுக்கு வேகமாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நுனியில் சூடத்தை வந்து அதாவது கற்பூரத்தை பவுட்ரு பண்ணி கொஞ்சம் அதாவது அந்த திரியோட நுனியிலெல்லாம் வச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம விளக்கு ஏற்றுறப்ப டக்குன்னு வந்து விளக்கு வந்து பற்றிக்கும். அதுக்காக இந்த மெத்தடை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து சுவாமிக்கு வந்து இப்போ நெய்வேத்தியத்துக்கு அதாவது பால் கேசரி தான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தேன்.
கேசரியுமே இன்றைக்கி வந்து மில்க் மைடு ஊற்றி வந்து செஞ்சுருந்தேன் பிரசாதமாக. முருகன் குழந்த தானுங்களேன், அதனால் மில்க் மைடு ஊற்றி நான் இன்றைக்கி வந்து கேசரி செஞ்சுருந்தேன். கேசரி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறனால திருப்பூரில் கிடைக்கிற மாதிரி எல்லாமே வந்து டக்குன்னு இங்கே கிடச்சிடாது. திருப்பூரில் என்ன பழங்கள் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருப்பேன், தேங்காயெல்லாம் உடச்சிருப்பேன். இங்கே வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறனால, கொஞ்சம் கிராமம் அப்படிங்கிறனால டக்குன்னு கிடைக்காது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு போனோம் அப்படின்னா தான் எதுவுமே வாங்க முடியும். ஸோ அதனால் இருக்கிறத வச்சு நம்ம இன்றைக்கி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து பூஜை பண்ணியிருந்தேன். உண்மையிலே பூஜை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இருந்தது. நான் எதுக்காக பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும், என்னோடய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில், அதாவது அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரமாகவே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த விளக்கு ஏற்றிக்கலாம். செல்வ வளம் பெருக வேண்டும், நோய் நொடி அகல வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும்னு சொல்லி 6 விளக்கையும் வந்து ஏற்றியாச்சு. शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविष्णुवशान्तके। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீ குருவே நமக. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை வந்து சொல்லிக்கலாம். பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும் இவை நானும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச விநாயகரோட ஸ்லோகங்களையும், விநாயகர் பாட்டு ஏதாவது பாட தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு விநாயகரோட பாடலையும் பாடிட்டு, ஃபஸ்ட்டு விநாயகர் வந்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட குலதெய்வத்துக்கு போகணும். நம்மளோட குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து முருகன்கிட்ட வேண்டுதலை வந்து வைக்கணும். நான் ஒரு விநாயகர் பாடலையும் பாடிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கான பூஜையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முருகன் பாடல் ஒன்று பாடியிருந்தேன். 2 லைன் உங்களுக்காக பாடி காமிக்கிறேன். பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அதனால் சிறையினிலே அடைத்தான் முருகனே. அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இருளுவான், அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இருளுவான். கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான். கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள், கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள். வந்த வினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள். கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள் யாவரையும் வணங்குதல் போலே, கந்தன் காலடியை வணங்கினார். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பாடல் பாட தெரிஞ்சிச்சு அப்படின்னா பாடல் பாடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிவிலையும் கூட ஆன் பண்ணி விட்டுக்கலாம், இல்லை ஃபோனில் கூட ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கந்த சஷ்டி கவசம் பாட தெரியுது அப்படின்னா கந்த சஷ்டி கவசமும் பாடலாம். நான் ஓம் சரவண பவ வந்து ஒரு 11 தடவை சொல்லி போற்றி வந்து போட்டிருந்தேன். இந்த குரு கவசம், கந்த சஷ்டி கவசம் எல்லாமே வந்து நான் ஃபோனில் போட்டுவிட்டு பின்னாடியே வந்து நானும் வந்து பாடிக்கிட்டேன். அதே மாதிரி நம்மளோட வேண்டுதல் வந்து நம்ம வேண்டிக்கிறப்போ தரையில் வந்து உட்காந்து வேண்டக்கூடாது. அதாவது விரிப்பு விரித்து அது மேலே தான் நம்ம உட்காந்து வேண்டுதலை வேண்டிக்கணும். தரையில் உட்காந்து நம்ம வேண்டணும் அப்படின்னா அது வந்து பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. வேண்டுதலெல்லாம் ஃபுல்லாக வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு தூபம் தீபம்லாம் வந்து காமிக்க ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பூஜை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூஜையை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக 100% நடந்தே தீரும் அப்படிங்கிறது நான் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.